உமையே அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் காயத்ரி மந்திரத்துடைய மகிமையை பற்றி மகாபெரிவா நமக்கு சொன்னதை பார்த்தோம். ஒருத்தன் காயத்ரி மந்திரத்தை விடாமல் ஜபிச்சுன்னு வந்தான்னா வாழ்க்கையின் உச்சத்துக்கே போவோம், அவன் மோட்சத்துக்கே போக முடியும் அப்படின்னு மகாபெரிவா சொல்லியிருந்தா. இப்போ இந்த எபிசோடில் காஞ்சி சங்கர மடம் ராமேஸ்வரத்தில் ஒரு மடம் வச்சுருக்கு இல்லையா, அந்த ராமேஸ்வர மடத்தில் இருக்கக்கூடிய சில அற்புதங்களை பற்றி மகாபெரிவா ரொம்ப சிறப்பாக சொல்லிருக்கா. இது மகாபெரிவாவை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அப்படி சில அற்புதமான விஷயங்கள் அந்த மடத்தில் இருக்குது. அத்தோடு கூட 13ங்கிறது அன்லக்கி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது இல்லையா, அது நம்ம சாஸ்திரப்படி அன்லக்கி நம்பர் இல்லை அப்படின்னு அதுக்கான விளக்கத்தையும் மகாபெரிவா சொல்லிருக்கா. அதெல்லாம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். ஜீதேந்திரியர் அப்படின்னு யாருக்கு பேர்? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்கு உள்ளே போகலாம். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சங்கர மடத்துக்கு ஆதி ஆச்சாரியால் சிஷ்யர்களோட காஞ்சிபுரத்திலேயே பண்ணி சலக்கல்லில் பண்ணி லாரியில் எடுத்துன்னு போனான். அப்படி போகும்போது அந்த லாரியானது ஒரு ஊரில் வந்து பிரேக் டவுன் ஆகிடுது. அதனுடைய ஒரு பார்ட்டு உடஞ்சி போய் நின்று போச்சு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. உடனே மடத்துக்கு காஞ்சிபுரத்துக்கு ஃபோன் பண்ணான். மகாபெரிவாளுக்கு தகவலை சொன்னான். மகாபெரிவா என்ன கேட்டான்னா எந்த ஊரில் நடந்ததுன்னு கேட்டால் அந்த ஊர் பேரை சொன்னான். அச்சரப்பாக்கம்னு பேருன்னு சொன்னான். உடனே மகாபெரிவா அவகிட்ட நீங்கள் விக்னேஸ்வர பூஜை பண்ணிவிட்டு தானே எடுத்துன்னு போனேன்னு கேட்டால். அப்போ அவளாம் முழிக்கிறா. அப்புறம் சொல்லிட்டான் மகாபெரிவாளுக்கு, இல்லை நாங்கள் விக்னேஸ்வர பூஜை பண்ணாமல் எடுத்துன்னு போயிட்டோன்னு. உடனே மகாபெரிவா என்ன சொன்னால், விக்னேஸ்வர பூஜை பண்ணிவிட்டு அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு போங்க, எல்லாம் நல்லபடியாக போய் செய்கிறோம், நல்லபடியாக அங்கே கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. உடனே அவள் அங்கேயே விக்னேஸ்வர பூஜை பண்ணி, ஏன்னா அதுக்குள்ளே அங்கே லோக்கல்லேருந்தே ஒரு மெக்கானிக் வந்து அதை உடனடியாக ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டோம். நல்லபடியாக எடுத்துன்னு போய் கும்பாபிஷேகம் ஜாமுன்னு ராமேஸ்வரத்தில் நடந்தது. ராமேஸ்வரத்தில் இந்த ஆதி ஆச்சாரியால் இருக்கா. இந்த அச்சரப்பாக்கத்தில் என்ன விசேஷம், மகாபெரிவா ஏன் அப்படி எந்த ஊர்னு கேட்டுட்டு இதை சொன்னான்னாக்கா, ஈஸ்வரனானவர் பரமேஸ்வரன் திரிபுரா யுத்தத்துக்கோசரம் திரிபுராசுரனோட யுத்தம் பண்ணுறதுக்கு ரதத்தில் போகும்போது அவருடைய ரதத்தினுடைய அச்சு முறிஞ்சு போச்சு. அது எங்கே முடிஞ்சதுன்னா இந்த அச்சரப்பாக்கம், அதுக்கு பேராக தான் அச்சு இருப்பாக்கம், அச்சு இருந்து போச்சுன்னு அந்த இடத்துல முறிஞ்சு போச்சு. விக்னேஸ்வரத்தன் குழந்தை தானேன்னுட்டு அவர் பூஜை பண்ணாமல் போயிட்டார். ஆனால் விக்னேஸ்வரரை பொறுத்தவரை அப்பான்னு விடலை. அவர்கிட்ட தனக்கு வேண்டிய டியூவை வாங்கிடணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார், அவருடைய விக்னம் பண்ணிவிட்டார். அப்புறம் அங்கே ஈஸ்வரன் வந்து விக்னேஸ்வர பூஜை பண்ணின பிறகு அந்த ரதம் சரியாச்சு, போய் அமோகமாக ஜெயிச்சுட்டு வந்தார். இது புராணம். ஆதி ஆச்சாரியர் வந்து அந்த ராமேஸ்வரம் மடத்தில் பிரதிஷ்டை பண்ணுறது இல்லையா, அதுக்கு பின்னால் லைப்ரரி இருக்குங்கிறா. அங்கே ஆதி ஆச்சாரியர் முதுகுக்கு பின்னால் சரஸ்வதியை ஸ்தாபனம் பண்ணிருக்குங்கிறா. மகாபெரிவா தான் சொல்கிறா. இது சரஸ்வதியை வந்து ஆதி ஆச்சாரியர் முதுகு பின்னால் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறவாளுக்கு ஒரு அழகான பதில் சொல்கிறா. அதாவது பிரம்மாவனுடைய அம்சம்தான் மண்டனமிஸ்ரர், சரஸ்வனுடைய அம்சம்தான் சரசவாணி அவருடைய மனைவி. இவா 2 பேரையும் ஆதி ஆச்சாரியால் வாதம் பண்ணி ஜெயிச்சுடுறார். தோட்டு போன மண்டனமிஸ்ரர் சன்னியாசம் வாங்கிக்கிறார். சுரேஸ்வரர்னு தன்னுடைய பேரை மாற்றிண்டு ஆதி ஆச்சாரியோடு சன்னியாசம் வாங்கிட்டு அவர் கூட யாத்திரை கிளம்புறார். அப்போது சரசவாணி என்ன பண்ணுறா, சரஸ்வதி ரூபம் எடுத்துட்டு ஆகாசம் மூலியமாக பிரம்மலோகம் போக புறப்படுறா. அப்படி புறப்படும்போது ஆதி ஆச்சாரியர் என்ன பண்ணுறார், வனதுர்கா மந்திரத்தை ஜபிச்சு அந்த சரஸ்வதியை கட்டிடுறார். அப்படியே கட்டு போட்டுடுறார். மேல் கொண்டு நகர விட்டாமல் பண்ணிவிடுறார். பண்ணிவிட்டு சரஸ்வதி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அம்மா தாயே, நீ இந்த லோகத்தில் இருக்கணும், உன்னை ஒரு சரியான இடத்துல பிரதிஷ்டை பண்ண ஆசைப்பட்றேன். அங்கேருந்து நீ இந்த லோகத்துக்கெல்லாம் உன்னுடைய கருணையை எல்லாருக்கும் பரப்பணும். இங்கே எல்லோரும் வித்யார்த்திகளாக மாறணும், வித்யையில் எல்லோரும் சிறந்தவளாக ஆகணும், அதுக்கு உன்னுடைய அனுகிரகம் வேணும். அதனால் உன்னை இந்த பூலோகத்தில் ஒரு இடத்துல ஸ்தாபனம் பண்ண விரும்புகிறேன்னு சொன்ன உடனே சரஸ்வதி ஒத்துக்கிறா. சரி, நீங்கள் முன்னால் போங்கோ, உங்கள் முதுகு பின்னாலே நான் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கேன். ஆனால் ஒரு கண்டிஷன், எந்த இடத்துல திரும்பி பார்க்குறீங்களோ அந்த இடத்துல நான்
ஸ்தாபிதம் ஆகிடுவேன் அப்படிங்கிறா. சரின்னு சொல்லிட்டு இவரும் ஒத்துட்டு போகிறார். சரஸ்வதி பின்னால் வர அந்த சலங்க ஒலி கேட்டுனே வருது, ஜல் ஜல் ஜல்னு. இவா எங்கே வரான்னா துங்கபத்ரா நதி தீரத்துக்கு வரா. அந்த நதி தீரத்தில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆச்சரியம் பார்க்குற ஆதி ஆச்சாரியர்கள். ஒரு நிற கர்ப்பமாக இருக்கக்கூடிய தவளை, அந்த தவளை வெயிலில் தவிக்கிறது, அதுக்கு ஒரு பாம்பு கொடை பிடிச்சி நிழலை கொடுக்கறது. அந்த இடத்த பார்த்த உடனே ஆதி ஆச்சாரியர்களுக்கு அடடா எவ்வளோ ஒரு அற்புதமான இடம், ஒரு துவேஷமே இல்லாத அன்புமயமான இடம். ஏன்னா பாம்புக்கு தவளைன்னா பிரீதி, உடனே சாப்பிட்ரும். அப்படிப்பட்ட பாம்பே இந்த தவளைக்கு கொடை பிடிக்கிறது, நிழலை கொடுக்குறதுனா எவ்வளோ அற்புதமான இடம் இது அப்படின்னு இங்கே தான் இந்த அம்பாளை ஸ்தாபிதம் பண்ணவன் மனசில் நினச்சிக்கிறார். அப்போ சலங்கு ஒளி நின்றுறது. டக்குன்னு திரும்பி பார்க்குறார். பார்த்தா அங்கே பிரதிஷ்டை ஆகிடுற அம்பாள். காரணம் அது மணல் பிரதேசத்தில் நடந்ததுனால சலங்கு ஒளி கேட்கல. அந்த இடத்துல தான் அம்பாளை பிரதிஷ்டை பண்ணுறா. அது சிங்ககிரின்னு பேர். அதுதான் சிங்கேரின்னு சொல்லக்கூடிய இடம். அதை எதுக்கு சொல்கிறாருன்னா, உங்களுடைய முதுகு பின்னால் நான் வரேன் அப்படின்னு சரஸ்வதி சொன்னா இல்லையா, அதனால் ராமேஸ்வரம் மடத்தில் ஆதி ஆச்சாரனுடைய முதுகுக்கு பின்னால் சரஸ்வதி வச்சிருக்கிறது பொருத்தம் அப்படின்னு மகாபெரிவா சொல்கிறா. அத்தோட ஆஞ்சநேயர் இருக்கார் அங்கே. அந்த ஆஞ்சநேயர் முன்னால் இருக்கார். முன்னால் வாசலில் இருக்கார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு மகாபெரிவா என்ன சொல்கிறா, அவர் தான் காலங்காலமாக இருக்கார். பிராச்சீனமாக இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். இவாளெலாம் அப்புறம் வந்தவர் தான். ஆஞ்சநேயர் முன்னால் இருக்கிறதுக்கும் அங்கே ஆதி ஆச்சாரியால் இருக்கிறதுக்கும் ஒரு பொருத்தம் இருக்குன்னு ஒரு பொருத்தத்தை அற்புதமாக சொல்கிறார் மகாபெரிவா. அதாவது ஸ்ரீருத்தத்தில் கணபாடம்னு ஒன்று இருக்குது. கணம் படித்தவா கணபாடிகள்னு சொல்கிறா இல்லையா, அந்த கணத்தில் கணபாடத்தை ஸ்ரீருத்தத்தை சொல்லும்போது 13 முறை சங்கராங்கிற இந்த நாமம் வரும். சங்கரன்னாலே நல்லதை பண்ணக்கூடியவர்னு அர்த்தம். அதே 13 முறை வருதுன்னா அந்த 13ங்கிற அக்ஷரம் நல்லதுங்கிறது தான் நம்ம சாஸ்திரப்படி. அது 13 அல்லக்கு கிடையாது அப்படிங்கிறதுக்கோசரம் அதை சொல்கிறேன். இதை வடதேசத்தெல்லாம் வடநாட்டில் இருக்கிறவெல்லாம் தேரா அக்ஷர் அப்படின்னு சொல்லிட்டு உயர்வாக சொல்லுவாள். கேரக் பாரக் தேரக்குன்னுவா. கேரக் பாரக்குன்னா 11 12, தேரக்குன்னா 13. தேரா அக்ஷர்னு உயர்வாக சொல்லுவாள். 13ங்கிறது ஒரு உயர்ந்த நம்பர் அவளுக்கு. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஆதி ஆச்சாரியர் சிவாம்சம். அங்கே இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ருத்ராம்சம். ஆஞ்சநேயர் எப்போ பார்த்தாலும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஆஞ்சநேயர் எப்பவும் உச்சரிச்சுட்டு இருப்பார். இது 13 நாமம். ஆக 13 நாமத்தை ஸ்ரீருத்தத்தில் சொல்லக்கூடிய சங்கரரும் 13 நாமத்தையே உச்சரிச்சுட்டு இருக்கக்கூடிய ருத்ராம்சமான ஆஞ்சநேயரும் ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்கிறா மகாபெரிவா. அதாவது இதனுடைய கம்பேரிசங்கிறது பெரிய மகா கவிகள் பண்ணக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு கம்பேரிசன் தான் மகாபெரிவா சொல்கிறா. மகாபெரிவாவை தவிர வேறு யாராலையும் இந்த மாதிரி நினச்சி பார்க்க முடியாது. ஏன்னா சிவாம்சமானவருக்கு இந்த சிறப்பு, ருத்ராம்சமானவருக்கு இந்த சிறப்புன்னு. அத்தோட இந்த ஆஞ்சநேயர் தான் சமஸ்த ராமதாசர் அப்படின்னு அவதாரம் பண்ணுறார். அப்படி பண்ணும்போது இதே இந்த ராமநாமத்தை ஜபிச்சு அதனுடைய சக்தியினுடைய வீரியத்தினால சிவாஜி மன்னனுக்கு பெரிய சக்தி அவர் ஊட்டி இந்து சாம்ராஜ்யத்தையே ஸ்தாபித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கா. அத்தோடு இந்த ராமேஸ்வரத்தில் ஆஞ்சநேயர் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, முதல்ல இருக்கார் இல்லையா, முதல்ல எங்கே இருக்காருன்னா வாசலில் இருக்கார். முதல்ல எப்படி இருக்காருன்னா கையைப்படி அஸ்தம் அபயஸ்தம்னு பேர் காமிச்சுட்டு இருக்கார். அது என்னென்ன கடலை பார்த்து நில் மேலே வராது அப்படின்னு காட்டுறாராம். இப்போ இல்லை, அது பல 1000 வருஷமாக அவர் அங்கே இருக்காராம். காலங்காலமாக காட்டின்னு இருக்கார். இந்த ஆஞ்சநேயனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு அந்த சமுத்திரமானது பொங்கி மேலே வராமல் காலங்காலமாக குளம் போல் அங்கே தேங்கி இருக்குது. இது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அப்படின்னு மகாபெரிவா சொல்லியிருக்கா. ஆக மகாபெரிவனுடைய இந்த அற்புதமான சில கருத்துக்களை நாம் ராமேஸ்வரம் சங்கர மடத்தில் இருக்கிறத நமக்கு நிறைய பேருக்கு உண்மையிலே தெரியாது. கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. மகாபெரிவா போன்ற மகானால் தான் இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு
இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். ஜீதேந்திரியர் அப்படின்னாக்க அது ஆஞ்சநேயருக்கு தான் பேர். அதாவது இந்திரியத்தை ஜெயித்தவர் ஜீதேந்திரியர். இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோயில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், 30ஆம் தேதி திங்கக்கிழமை பூரம் தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபரிவா பாதாரவிந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெய காமாட்சி.